ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சில்லி ரைஸ் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சித்ரான மதியத்தை, ஆனால் நாங்கள் சில்லி ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் இப்போ எப்படி பண்ணுறேன்னு. பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா, உங்களுக்கு நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்கன்னா நிறைய கூட ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. மெயின் பார்த்திங்கன்னா இதில் கடலைப்பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வடை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பருப்பு தான் நிறைய போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு கை ஃபுல்லாகவே போட்டுக்கினேன். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நீங்கள் நீட்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் அரைச்சி சேர்த்தா. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆனோடனே இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயமும் ரெண்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகா சேர்த்தோடனே உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. ஆனியனு, சில்லி, உளுந்த பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, எண்ணெய், கடலைப்பருப்பு, இவ்வளோ தான் வேணுமே. இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சித்ரான மதியம் தான், ஆனால் பச்சை மிளகா நான் அரைச்சி போடுவேன் எப்பவுமே. ஆனால் இன்றைக்கி நீட்டாக போட்டேன். ஈஸியான ரெசிபி இது. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சித்திரானம் கொடுத்தாலே சாப்பிடவே பிடிக்காது. அது ஒரு மாதிரி இருக்கும். லெமன் போட்டால் எனக்கு சுத்தமாக ஆகாது. அப்புறம் தக்காளி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலில் தான் செய்வேன். இது பார்த்திங்கன்னா சில்லி ரைஸு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிடுங்க. அந்த கடலைப்பருப்பு சாப்பிட்றப்போ, கடிச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகா வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த உப்பு காரம்லாம் ஆனியனில் இறங்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பாடில் சாப்பிட்றப்போ நல்லா ஆனியனில் நல்லா ஸ்பைஸ் இறங்கிட்டு இருக்கும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்காதீங்க, மீடியமாக வறுக்கணும். சாப்பாடு பார்த்திங்கன்னா நான் கத்தலை ஏஞ்சோன்னே வச்சுட்டு அந்த பவிஷாக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ மசாலா வச்சுக்கோங்க. இப்போ 2 கிளாஸ் அரிசி வச்சிங்கன்னா நிறைய மசாலா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றப்போ. நல்லா வெதை வெதைன்னு இருக்கணும் ரைஸு. கொலன்னு பண்ணிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. வெதை வெதைன்னு இருந்துச்சுன்னா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாகிடுச்சுன்னு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நீங்கள் யோசிக்கலாம் இது நார்மல் சித்ரான மாதிரி தானே அப்படின்னு. ஆனால் இதில் இருக்கிற டேஸ்ட்டே வேறு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் இதை பற்றி தெரியல ஃபஸ்ட்டெல்லாம். நான் டொமேட்டோலாம் சேர்த்து டேஸ்ட்டே மாறிடும். இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.